வணக்கம் மாணவர்களே. இன்றைய குருகுலன் நிகழ்ச்சியில் இணைந்த கணித பாடத்தில் தொகையீட்டின் பிரயோகம் தொடர்பான விடயங்களையும் அவை தொடர்பான பிரச்சனைகளையும் எவ்வாறு தீர்த்தல் தொடர்பாக ஆராய உள்ளோம். தொகையீடும் தொகையீட்டின் பிரயோகமும் கூடிய புள்ளிகளை கொண்ட ஒரு பகுதியாக அமைகிறது. தொகையீட்டின் பிரயோகமானது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதியாகியால் மாணவர்கள் அவற்றில் முழுமையான புள்ளிகளை பெறுவது இடர்பாடுகளாக உள்ளது. ஆகவே தொகையீட்டின் பிரயோகம் தொடர்பான அடிப்படை விடயங்கள் அல்லது அடிப்படை எண்ணக்கருக்களை தெளிவாக தெரிந்து கொள்வதன் மூலம் தொகையீட்டின் பிரயோகம் தொடர்பான வினாக்களுக்கு முழுமையான புள்ளிகளை மாணவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தொகையீட்டின் பிரயோகம் தொடர்பான தேர்ச்சி மட்டங்களை இங்கு நோக்குவோம். அதாவது முதலாவது தேர்ச்சி மட்டமாக தேர்ச்சி மட்டம் 16.8 தொகையீட்டினை பிரயோகித்து வலையினால் எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவை துணிவுதல். உதாரணமாக வலை ஒன்றின் கீழ் உள்ள பரப்பளவை வரையறுத்த தொகையீட்டாக வரையறுக்க y = f(x) என்பது ஒரு வலை, a, b என்ற ஆயிடையில் f(x) என்பது ஒரு தொடர்ச்சியான சார்பு ஆகும். அதாவது உதாரணமாக y = f(x) எனும் வலை x அச்சாலும் x = a, x = b என்ற கோடுகளினாலும் வரப்பெற்ற பிரதேசத்தின் பரப்பளவானது குறித்த சமன்பாட்டினால் தரப்பட்டுள்ளது. இந்த சமன்பாடு அதாவது சார்பினை x குறித்து தொகையிடுவதன் மூலம் வலையினால் உள்ளடைக்கப்படும் பரப்பை கணிக்கலாம். அதாவது இந்த சமன்பாடு எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை ஆராய்வோம். y = f(x) என்ற சார்பு x அச்சு x = a, x = b என்ற கோடுகளை கருதுவோம். உதாரணமாக x அச்சு, இது y அச்சு. வளையானது மேற்குறித்தவாறு காணப்படுகிறது வைப்போம். y = f(x) என்ற வளை x = a என்ற கோடை கருதுக. x = a. அதே போல x = b என்ற கோடு y = f(x), x = a, x = b, x அச்சு ஆகியவற்றினால் எல்லைப்படுத்தப்பட்ட பரப்பளவு. இந்த பரப்பளவை துணிவது எவ்வாறு? இந்த பரப்பளவு எல்லைப்படுத்த பிரதேசத்தினுள் ஒரு சிறு கீலத்தை கருதுவோம். சிறு கீலமானது இவ்வாறு அமையும். இதை ஒரு செவ்வகமாக கருதலாம். செவ்வகத்தின் நீளத்தை y எனவும் அகலத்தை Δx எனவும் கொள்வோம். பரப்பு எவ்வாறு தரப்படும்? y × Δx. அதாவது இந்த சிறு கீலத்துக்குரிய பரப்பானது y × Δx. ஆகவே அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முழு வலையினால் அடைக்கப்படும் முழு பரப்பை காண்பதற்கு x குறித்து மேற்குறித்த சார்பினை தொகையிடுவதன் மூலம் வளைவினால் அடைக்கப்படும் முழு பரப்பை காண முடியும். உதாரணமாக a இலிருந்து b க்கு y × Δx. இங்கு x குறித்த சார்பாக காணப்படுவதால் y ஐ நாங்கள் x குறித்த சார்பாக மாற்ற வேண்டும். ஆகவே a இலிருந்து b y க்கு பதிலாக f(x) × dx. அதாவது y = f(x), x = a, x = b, x அச்சு ஆகியவற்றினால் அடைக்கப்படும் வளையின் பரப்பானது fx என்ற சார்பை x குறித்து தொகையிடுவதன் மூலம் பெறப்படுகிறது. இது தொடர்பான உதாரணங்களை பார்த்துக்கொண்டு மீண்டும் அடுத்த இதுக்குள் வருவோம். அதாவது y = array(x)² என்ற வளையின் கீழ் x = 0 x = 2 வரை வளைக்கும் x அச்சுக்கும் இடையே உள்ள பரப்பளவை காண்க. y = array(x)².
அது சாதாரண தரத்தில் படித்திருப்பீர்கள். எக்ஸ் சமன் 0 எக்ஸ் சமன் 2 வரை வளைக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையுள்ள பரப்பு. இதை பார்ப்போம். y சமன் அரே எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் அச்சு எக்ஸ் சமன் 2 எக்ஸ் சமன் 0. அதாவது y சமன் அரே எக்ஸ் வர்க்கம், இதாவது உற்பத்தியினூடாக செல்லும் ஒரு இழிவு வரைவாகும். அதை மேற்காட்டியவாறு வரையலாம். இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. அதாவது உற்பத்தியினூடாக செல்லுகின்ற வளை y சமன் அரே எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் சமன் 0, எக்ஸ் சமன் 0 இந்த கோடு எக்ஸ் சமன் 0 இருக்கும். எக்ஸ் சமன் 2 எக்ஸ் அச்சு ஆகியவற்றினால் அடைக்கப்படும் பரப்பாக இந்த நிழற்றப்பட்ட பிரதேசத்தின் பரப்பு. இந்த நிழற்றப்பட்ட பிரதேசத்தின் பரப்பை எவ்வாறு காண்பது? தொகையீட்டை பிரயோகித்து மேற்குறித்த சார்பினை எக்ஸ் குறித்து தொகையிடுவதன் மூலம் மேற்குறித்த வளை எக்ஸ் அச்சுடன் எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தினுள் அடைக்கும் பரப்பை துணியலாம். தொகையிடப்புறம் 0 2 சார்பு y into dx. yக்கு பதிலாக x குறித்த சார்பாக மாற்ற வேண்டும். yக்கு பதிலாக அரே எக்ஸ் வர்க்கத்தை பிரதியிடுவோம். 0 2 அரே எக்ஸ் வர்க்கம் dx. இங்கு அரே மாறிலி, ஆகவே தொகையீட்டுக்கு வெளியே எடுக்கிறோம். எக்ஸ் வர்க்கம் இன்டு dx 0 2. எக்ஸ் வர்க்கத்தை தொகையிடைக்கல எக்ஸ் கணத்தின் கீழ் 3 எல்லைகளாக 0, 2. மேலெல்லை பெருமானத்தை எக்ஸுக்கு பிரதியிடைக்கல 2 கணத்தின் கீழ் 3 சய எக்ஸுக்கு பதிலாக 0 விட முழு பெருமானமும் 0 போயிடும். அரை தர 8 கீழ் 3. ஆகவே இதை 2 சுருக்கப்படும் போது 4. ஆகவே 4 கீழ் 3 சதுர அலகுகள் என பெறப்படும். இது தொடர்பான இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம். y சமன் அரே எக்ஸ் வர்க்கம் என்ற வளைக்கும் y அச்சுக்கும் இடையே y சமன் 0 y சமன் 2 வரையான பரப்பளவை காண்க. இங்கு ஒரு நிபந்தனையாக தரப்பட்டுள்ளது x பெரிதல்ல 0. மேற்குறித்த வினாவானது உங்களுக்கு தொகையீட்டின் பிரயோகம் தொடர்பான அடிப்படை எண்ணக்கருவை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காகவே தரப்பட்டுள்ளது. இங்கு பார்ப்போம். y சமன் அரே எக்ஸ் வர்க்கம் நிபந்தனையாக தரப்பட்டுள்ளது x பெரிதல் 0. y சமன் 0, y சமன் 10. y அச்சு, இது x அச்சு, இது y அச்சு. வளையானது x பெரிது 0 ஆகியால் குறித்த பெருமானங்கள் இங்காலேயே வரப்போது. மேற்குறித்த வளையானது இவ்வாறு பெறப்படும். y சமன் அரே எக்ஸ் வர்க்கம். y சமன் 0 என்ற கோடு இது. y சமன் 2. ஆகவே இந்த நிழற்றப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவை எவ்வாறு துணியலாம்? இதுவும் அதே போல ஒரு சிறு கீலத்தை கருதுவோம். இது ஒரு செவ்வகமாக அமைவதால் இந்த நீளம் x, இது
டெல்டா எக்ஸ். பரப்புக்கு காண சூத்திரம் எக்ஸ் இன்டு டெல்டா y. இங்கு வளமையாக எக்ஸ் குறித்து தொகையிடும் போது பரப்பு பெறும். இங்கு y குறித்து தொகையிடும் போதே பரப்பு பெறப்படுகிறது. ஆகவே மேற்குறித்த சார்பை எக்ஸ் இன்டு டெல்டா y பூஜ்ஜியத்தில் இருந்து, ஆகவே இங்கே எக்ஸ் இருக்கு, ஆக இதை yக்கு மாற்ற வேண்டும். y சமன் அரை எக்ஸ் வர்க்கம். ஆகவே இதிலிருந்து எக்ஸை எழுவாக மாற்றும் போது எழுவாயாக 2y எக்ஸ் வர்க்கம் சமன் 2y, எக்ஸ் சமன் வர்க்க மூலம் 2y. ஆகவே இதை பிரதியிடப்படும் போது பூஜ்ஜியத்திலிருந்து 2, எக்ஸுக்கு பதிலாக வர்க்க மூலம் 2y dy. மேற்குறித்த சார்பினை y குறித்து தொகையிடப்படும் போது எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளானது பெறப்படப்படும். வர்க்கமூலம் 2 வெளியில மாறிலி, ஆகவே தொகையீட்டுக்கு வெளியே எடுக்கிறோம் 2 y இன் அரையாம் அடுக்கு இன்டு dy. y இன் அரையாம் அடுக்கு y குறித்து தொகையிடப்படும் போது வர்க்கமூலம் 2 y இன் 3/2 கீழ் 3/2 எல்லைகளாக 0,2 வர்க்கமூலம் 2 3/2 2/3 மாற்றமடையும். y-இன் மேல் 3/2. இனி குறித்த பெருமானங்களை பிரதியிடப்படும் போது வர்க்கமூலம் 2 தர 2/3 தர 2 பிரதியிடப்படும் போது 2-இன் மேல் 3/2 பூஜ்ஜியம் என்ற பெருமானத்தை பிரதியிடப்படும் போது 0. ஆகவே இதை சுருக்குவதன் மூலம் வரைவு அடைக்கும் பரப்பானது பெறப்படுது. 3/2 தர இதை நாங்கள் 8-இன் அரையாம் அடுக்குன்னு போடலாம். வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 8 பெருக்கப்படும் போது வர்க்கமூலம் 16 தர 2/3. வர்க்கமூலம் 16 ஆனது 4 தர 2/3. ஆகவே 8/3 சதுர அலகுகள் என பெறப்படும். மேலும் இது தொடர்பான என்னும் வினாக்களை பார்ப்போம். y சமன் x கனம் x அச்சு x சமன் 1 மற்றும் x சமன் 3 ஆகிய கோடுகளுக்கு இடையில் எல்லைப்படுத்தப்படும் பிரதேசத்தின் பரப்பளவு எவ்வாறு துணியலாம்? முதலில் பார்த்த சமன்பாடுகள் y-க்குரிய சார்புகள் எல்லாம் எங்களுக்கு வளை ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இங்கு வளையானது y சமன் x கனம் என்ற வளைக்குரிய வளை எவ்வாறு வரைவதென்னு தெரியாது. அனுமானமாக மேற்குறித்த வளை இவ்வாறு அமையும் என கருதி கொண்டு x y வளையானது இவ்வாறு அமையும் என கருதி கொண்டு y சமன் x கனம் x சமன் 1 x சமன் 1க்குரிய கோடு இவ்வாறு x சமன் 3. ஆகவே இந்த பரப்பானது மேற்குறித்த சார்பினை x குறித்து தொகையிடுவதன் மூலம் எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவானது கணிக்கப்படும். dx x ஆனது x சமன் 1 x சமன் 3 ஆகிய 1 y-க்கு மாற்றுகிறது 1 3 y-க்கு பதிலாக x கனம் into dx. நாங்கள் இனி தொகையீடு பயன்படுத்தும் போது x இன் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 எல்லைகளாக 3, 1
3 பிரதியிடப்படும் போது 3/4 அடுக்கு கீழே 4 சய 1 பிரதியிடும் போது 1/4 3/4 அடுக்கு 81/4 ஆகவே இதை கழிப்பதன் மூலம் 80/4 ஆகவே 20 சதுர அலகுகள் என பெறப்படும். இதே போல இன்னொரு வளையை பார்ப்போம். y = x கனம் x அச்சு x = 1 x = 3 ஆகிய கோடுகளினால் எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவை துணியப்படும் போது 20 சதுர அலகுகள் என வரப்படுகிறது. இதே போல இன்னொரு உதாரணத்தை கவனிப்போம். y = e⁻x x = 0 அதாவது x அச்சு x = 1 ஆகிய பிரதேசத்தினுள் அடைக்கப்படும் பரப்பளவை எவ்வாறு துணிவது? இது x அச்சு, மேற்குறித்தது y அச்சு. y = e⁻x என்னும் வளையானது இவ்வாறு வரையப்படலாம். x = 0 மேற்குறித்த கோடு, அதே போல x = 1. ஆகவே இந்த பிரதேசத்தின் பரப்பளவை எவ்வாறு கணிப்பது? மேற்குறித்த சார்பினை x குறித்து தொகையிடுவதன் மூலம் மேற்குறித்த வளையானது x அச்சுடனும் x = 0 x = 1 ஆகிய பிரதேசத்தினுள் அடைக்கப்படும் பரப்பு துணியப்படும். y × dx 0 - 1 yக்கு பதிலாக நாங்கள் e⁻x × dx 0 - 1 e⁻x நாங்கள் தொகையிட்டோம்டா அதே தான் வரும் e⁻x கீழ் 1 x 1 0 1 மாறும். இனி x பதிலாக 1 பிரதியிடப்படும் போது 1 சய x பதிலாக 0 பிரதியிடப்படும் போது சதுர அலகுகள் ஆகும். இதே போல இன்னொரு உதாரணத்தை கவனிப்போம். y = e⁻−x x அச்சு x = சய 1 x = 0 ஆகிய பிரதேசத்தினுள் அடைக்கப்படும் பரப்பானது எவ்வாறு துணியும்? x அச்சு y அச்சு y = e⁻x ஆன வரைவானது மேற்குறித்தவாறு அமையும். x = சய 1 கோடு வரையப்படும் போது x = சய 1 x = 0 மேற்குறித்த கோடு. ஆகவே இந்த நிரட்டப்பட்ட பரப்பானது மேற்குறித்த சார்பினை x குறித்து தொகையிடுவதன் மூலம் வளையின் பரப்பு பெறப்படும். yக்கு பதிலாக நாங்கள் சார்பை x ஆன சார்பை பிரதியிடுவோம். e⁻x - x × dx e⁻−x தொகையிட்டா e⁻−x கீழ் -1 எல்லைகளாக -1 0 x = 0 பிரதியிடும் போது e⁻0 கீழ் சய 1 சய e⁻−× +−1 ஆகவே x ന്റെ ഇതിന്റെ 0 മടക്കിൻ പ്രമാണം എന്നതിന്റെ 0 മടക്കിന്റെ പ്രമാണവും ഉണ്ട്. ஆகவே முன்னுக்கு ஒரு சய இருக்கு. ஆகவே சக 1 இதுலயும் இந்த சய 1 இதோட பெருக்கப்பட்டு சக 1 ஆக மாறும். அப்ப e⁻ சதுர அலகுகள் என பெறப்படும். இவ்வாறான உதாரணங்களை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் இதில் பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம்.
அடுத்த தேர்ச்சி மட்டமாக இரண்டு வளைகளினால், அதாவது y சமன் f of x y சமன் gx என்பன a, b என்ற ஆயிடையில் f of x பெரிது gx ஆகுமாறு உள்ள வளைகள், இரு வளைகள் x சமன் a x சமன் b என்ற கோடுகளுக்கு இடையில் அடைக்கப்படும் பிரதேசத்தின் பரப்பளவானது மேற்குறித்த சமன்பாட்டினால் தரப்படும். இதை எவ்வாறு நிறுவது பார்ப்போம். y சமன் f of x y சமன் இங்கு இன்னொரு தரவாக தரப்பட்டுள்ளது fx பெரிது சமன் gx. ஆகவே மேற்குறித்த வளையானது இது x அச்சு, இது y அச்சு. y சமன் fx பெரிதாக இருக்க போகிறது இவ்வாறு. அதே மாதிரி y சமன் gx இந்த வடிவத்தில் அமையும் போது x சமன் a மற்றும் x சமன் b ஆகிய கோடுகளுக்கு இடையில் x சமன் a x சமன் b ஆகிய கோடுகளுக்கு இடையில் நிலப்படுத்தப்படும், அதாவது எல்லைப்படுத்தப்படும் இந்த நிலத்திய பிரதேசத்தின் பரப்பளவு எவ்வாறு துணியலாம். y சமன் fx y சமன் gf. ஏற்கனவே முதல் தேர்ச்சி மட்டத்தில் படிச்சிருக்கிறோம். y சமன் f of x ஆனது x அச்சுடனும் x சமன் a x சமன் b ஆகிய கோடுகளுக்கு இடையில் அடைக்கப்படும் பிரதேசத்தின் பரப்பளவை எவ்வாறு காணும். அந்த பரப்பில் இருந்து அதே போல y சமன் g of x குறிய பரப்பளவை துணிந்து கழிப்பதன் மூலம் எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவானது பெறப்படுது. உதாரணமாக g of f of x என்ற சார்பு a இலிருந்து b வரைக்கும் dx, அதே போல a இலிருந்து b வரைக்கும் g of x into dx. தொகையீட்டில் இவ்வாறு தனித்தனி கழிப்பதை ஒரே தொகையீட்டுக்குள் கொண்டிடலாம். a இலிருந்து b f of x minus g of x into dx. ஆகவே ரெண்டு வளைகளினால் எல்லைப்படுத்தப்படும், அதாவது x சமன் a x சமன் b ஆகிய கோடுகளுக்கு இடையில் இரண்டு வளைகளினால் எல்லைப்படுத்தப்படும் பிரதேசத்தின் பரப்பளவானது மேற்குறித்த சமன்பாட்டினால் கணிக்கப்படும். இது தொடர்பான வினாக்களை பார்ப்போம். நேர்கோடு y சமன் 10x இனாலும் வளை y சமன் x வர்க்கத்தினாலும் உள்ளடக்கப்படும் பிரதேசத்தின் பரப்பளவை காணுக. உதாரணமாக y சமன் 2x y சமன் x வர்க்கம். y சமன் 2x என்பது ஒரு நேர்கோடாகும், உற்பத்தியினூடாக செல்லும் ஒரு நேர்கோடு. y சமன் x வர்க்கம் என்பது உற்பத்தியினூடாக செல்லும் ஒரு இழிவு வரைவாகும். இந்த ரெண்டு வரைவினாலும் உள்ளடக்கப்படும் பரப்பை காண்பதற்கு முதலில் இந்த ரெண்டு வரைவும் சந்திக்கும் புள்ளியை காண வேண்டும். அப்ப இரு வரைவுகளும் சந்திக்கும் புள்ளி, இரு வரைவுகளும் சந்திக்கும் புள்ளி, ரெண்டு வரைவுகளையும் சமப்படுத்தும் போது சந்திக்கும் புள்ளி பெறப்படும். x வர்க்கம் சமன் 2 x வர்க்கம் சய 2 x சமன் 0. x பொது எடுத்தா x சய 2 சமன் 0. இதிலிருந்து x சமன் 0 அல்லது x சமன் 2. ஆகவே ரெண்டு வரைவுகளும் சந்திக்கும் புள்ளியானது x சமன் 0 மற்றும் x சமன் 2. ரெண்டு வளைவுகளையும் ஒரு பரமட்டமான ஒரு வரைவுகளை வரைவதன் மூலம் பார்ப்போம். இது x அச்சு, இது y அச்சு. y சமன் x வர்க்கம் மேற்குறித்த வளைவு உற்பத்தியினூடாக செல்லும் நேர்கோடு. அதே போல y சமன் 2x, 2 சந்திக்கிற புள்ளி 0,2. இந்த புள்ளியிலேயும் அதே போல 2 என்ற புள்ளியிலேயும் சந்திக்க போது எல்லைப்படுத்தப்படும் பிரதேசம் மேற்குறித்த பிரதேசம். அதாவது அதை தெளிவாக அவதானித்தோம் என்றால் இது 0.
y சமன் 2x y சமன் x வர்க்கம். y சமன் 2x ஆனது x அச்சோடு அடைக்கிற பரப்பு ஒரு முக்கோண பரப்பாக இருக்கும். அதே போல y சமன் x வர்க்கமானது அடைக்கப்படும் பரப்பானது மேற்குறித்த நிலற்றப்பட்டது காட்டப்படுகிறது. y சமன் 2x வர்க்கம் என்ற வலை அடைக்கப்படும் பரப்பில் இருந்து y சமன் x வர்க்கம் என்ற வலை அடைக்கப்படும் பரப்பளவை கணிக்கும் போது இந்த நிலற்றப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவானது துணியப்படும். அதை இங்கு அவதானிப்போம். y சமன் 2x ஆகவே 2x என்ற சார்பை x குறித்து தொகையிடுவதன் மூலம் 0 2 இந்த முக்கோண பரப்பு பெறப்படும். அதே போல வளையானது அடைக்கப்படும் 0 2 x வர்க்கம் தொகையிடுவதன் மூலம் வளையினால் அடைக்கப்படும் பரப்பு. ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்கையில் இரு வளைகளும் உள்ளடைக்கப்படும் பரப்பானது பெறப்படும். தொகையிடையில் இந்த ரெண்டு வெளியில கொண்டுடலாம். மாறிலி x இன்டு dx 0 2 சய 2 x வர்க்கம் இன்டு dx. x தொகையிட்டா x வர்க்கத்தின் கீழ் 2 2 0 மட்டும் மாறப்பு. அதே போல இதுல x கனத்தின் கீழ் 3 எல்லைகளாக 2, 0. இனி 2 என்ற பெருமானத்தை பிரதியிடப்படும் போது 2 வர்க்கம் 4 கீழ் 2 சய 0 சய. அதே போல இதுல 2 கனம் 8 8 கீழ் 3 சய 0 பிரதியிடப்படும் போது 0. ஆகவே 2 சய 8 கீழ் 3 சய 3 சதுர அலகு. இதுல 2 மாறிலி. ஆக 2 மாறிலியை நாங்க தொகைட்டுக்கு வெளியில எடுக்கிறோம். எடுத்தா 0 2 இன்டு dx x இன்டு dx சய தொகைட்டுல 0 2 x வர்க்கம் இன்டு dx. இந்த 2 வச்சுக்கொண்டு x தொகையிடையில x வர்க்கத்தின் கீழ் 2 எல்லைகளாக 2, 0 சய x வர்க்கத்தை தொகையிட்டா x கனத்தின் கீழ் 3 எல்லைகளாக 2, 0. ஆகவே இந்த 2 வெட்டுப்படும். எக்ஸுக்குரிய பிரமாணம் 2 பிரதியிடும் போது 2 வர்க்கம் 4 0 பிரதியிட 0. அதே போல இங்கு x கனத்துக்கு பதிலாக 2 பிரதியிட சய 8 கீழ் 3 சய 0. ஆகவே கழிக்கப்படும் போது 4 சய 8 கீழ் 3 ஆகவே 12 4 கீழ் 3 சதுர அலகுகள் ஆகும். இதே போல இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். y சமன் e to the power x y சமன் e to the power minus x ஆகிய இரு வளைகளையும் ஒரே வரிப்படத்தில் வரைக. அது தொடர்ச்சியாக x அச்சினாலும் வீச்சு சய 1க்கும் 0க்கும் இடையில் வளை y சமன் e to the power x னாலும் வீச்சு 0க்கும் 1க்கும் இடையில் வளை y சமன் e to the power minus x னாலும் உள்ளடைக்கப்படும் பரப்பு 2 மடங்கு 1 சய 1 e என காட்டுக. முதலில் வளைகளை பார்ப்போம். y சமன் e to the power x. அதே போல y சமன் e to the power minus x. இரு வளைகளையும் கருதுவோம். 2 வளைகளும் x க்கு 0 போடையில
எக்ஸுக்கு 0 என்ற பெருமானத்தை பிரதியிடல yக்கு 1. ஆகவே ரெண்டும் x 0 என்ற 1 என்ற புள்ளியில் சந்திக்க போகுது. y அச்சு இது x அச்சு. y சமன் e to the power x, இந்த புள்ளியானது 1, இது 0. அதே போல y சமன் e to the power minus x என்ற வளை பின்வருமாறு அமையும். y சமன் e to the power minus x. எல்லைகளாக தரப்பட்டுள்ளது. இந்த வளைக்குரிய எல்லை 0க்கும் 1க்கும் இடையில் என்று தரப்பட்டுள்ளது. அதே போல மற்ற வளையானது சய 1க்கும் 0க்கும் இடையில் என எல்லைகள் தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வளைகள் இந்த பிரதேசத்தில் சய 1 அதே போல 0 இது அதே போல 0க்கும் 1. ஆகவே இந்த இரண்டு பிரதேசங்களின் பரப்பளவை கணிப்பதே எமது நோக்கம். இந்த ரெண்டு பிரதேசங்களை எவ்வாறு மேற்குறித்த சார்பை x குறித்து தொகையிடுவதன் மூலம் இந்த உருவத்தின் பரப்பளவு பெறப்படும். அதே போல y சமன் e to the power minus x என்ற சார்பை தொகையிடுவது x குறித்து தொகையிடுவதன் மூலம் குறித்த வளையின் பரப்பு பெறும். இரண்டு வளைகளின் பரப்பை கூட்டுவதன் மூலம் முழு உருவின் பரப்பு பெறப்படும். இது கவனிப்போம். x -1 இலிருந்து 0 மற்றும் e to the power minus x into dx சக மேற்குறித்த மற்ற வளையானது 0 இலிருந்து 1 வரைக்கும் e to the power minus x into dx. e to the power x x குறித்து தொகையிடும் போது e to the power x 0 சய 1. அதே போல e to the power minus x x குறித்து தொகையிடும் போது 1 சய 0. e to the power x x குறித்து தொகையிடல e to the power x 0 இலிருந்து 1 கீழே 1 சக e to the power minus x x குறித்து தொகையிடல e to the power minus x கீழ் minus 1 எல்லைகளாக 0, 1. இனி 0 என்ற பெருமானத்தை பிரதியிடல e to the power 0 என்னத்தின் 0 மடக்கின் பெருமானம் 1 சய minus 1 பிரதியிடல e to the power minus 1. அதே போல சக x க்கு பதிலாக 1 பிரதியிடல minus e to the power minus 1. 0 பிரதியிடல என்னத்தின் 0 மடக்கு 1 ஆகவே minus into minus plus 1. ஆகவே 2 இதில் இருக்கிற அந்த 1 இந்த 1 கூட்டுப்படைக்கல 2 ரெண்டும் ஒரே உறுப்பு ஆகவே கூட்டுப்படும் 2 e to the power minus 1. ஆகவே 2 பொது எடுத்தோம்டா 1 சய இந்த minus 1. இந்த minus 1 நாங்கள் சுட்டியில் இருக்கிறத மறைச்சுட்டியில் இருக்கிற நேர்ச்சுட்டிக்கு மாற்றுவோம் 1 சய 1 e என எழுதலாம் எனும் சதுர அலகுகள். அதே போல இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். y சமன் x வர்க்கம் y சமன் 10x சய x வர்க்கம் என்னும் வளைகளினால் உள்ளடக்கப்படும் பிரதேசத்தின் பரப்பளவு 1/3 சதுர அலகுகள் என காட்டுக. ரைட், இதை கவனிப்போம். y சமன் x வர்க்கம் அதே போல y சமன் 2x சய x வர்க்கம். முதலில் ரெண்டு வரைவுகளும் சந்திக்கும் புள்ளியை இனம் காணுவோம். ரெண்டு வரைவுகளும் சந்திக்கும் புள்ளி என்ன? இரு வரைவுகளும் சந்திக்கும் புள்ளி. இரு வரைவுகளும் சந்திக்கும் புள்ளி. ரெண்டு வளைகளை சமப்படுத்தும் போது x வர்க்கம் சமன் 2x சய x வர்க்கம். 2
எக்ஸ் வர்க்கம் சய 2x சமன் 0. 2x பொது எடுத்தா எக்ஸ் சய 1 சமன் 0. அவை எக்ஸ் சமன் 0 அல்லது எக்ஸ் சமன் 1. ஆகவே ரெண்டு வளைகளும் சந்திக்கும் புள்ளியானது 0,1. y சமன் எக்ஸ் வர்க்கம் என்றது y சமன் எக்ஸ் வர்க்கம், அதாவது உற்பத்தியினூடாக செல்லுகின்ற ஒரு இழிவு விரைவாகும். அதை கவனிப்போம். இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. உற்பத்தியினூடாக செல்லும் இழிவு விரைவு y சமன் எக்ஸ் வர்க்கம். அதே போல y சமன் 10x சய எக்ஸ் வர்க்கம், y சமன் 10x வர்க்கம் சய. இதை நாங்கள் y சமன் சய எக்ஸ் வர்க்கம் சக 2x. ஆக y சமன் சய பொது எடுத்தோம்னா எக்ஸ் வர்க்கம் சய 2x. இதை நிறைவர்க்கமாக்கினா முழுவதின் வர்க்கம் சக. அதாவது இந்த மறை எண்ணத்தை குறிக்கின்றா உயர்வு விரைவு எங்க உயர்வா இருக்க போது 1,1 உயர்வா இருக்க போகுது. அந்த 1,1 உயர்வா இருக்க போறது. அதோட இந்த ரெண்டும் சந்திக்கிற புள்ளி 1. ஆகவே அந்த உயர்வு புள்ளியில் தான் சந்திக்க போகுது. 0 1 மட்டும். மேற்குறித்த சாபாரமாக 10x சய எக்ஸ் வர்க்கம் இன்டு dx சய 0 1 மட்டும் எக்ஸ் வர்க்கம் இன்டு dx. அப்ப இதை தொகையிடல தனித்தனியாக தொகையிடலாம், அல்ல ஒரே தொகையீட்டுக்கு மாற்றுவோம். எல்லைகள் ஒரே எல்லைகளாக இருப்பதனால் 10x சய எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் இன்டு dx. ஆகவே இதை எழுதலாம். 0 1 2 பொது எடுக்கலாம். எக்ஸ் சய எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் சய எக்ஸ் வர்க்கம் இன்டு dx. ஆகவே இதை 10 இன்டு இதை எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 10 சய எக்ஸ் கனத்தின் கீழ் 3 எல்லைகளாக 1,0. அவை ஒன்றை பிரதியிடப்படும் போது 10 1/10 சய 1/3 0 பிரதியிடல 0. ஆகவே 10 தர போமசி 3 6 3 சய 10 கிலோமீட்டர். ஆகவே இதை சுருக்குவதன் மூலம் 10 தர 1/6. ஆக இந்த 2 விட்டுப்பட்டு 1/3 சதுர அலகுகள் என பெறப்படும். அடுத்த தேர்ச்சி மட்டத்துக்கு நாங்கள் போவோம். அதாவது அடுத்த தேர்ச்சி மட்டம் என்னது, ஒரு வளையானது தொகையீட்டை பிரயோகித்து வளையானது எக்ஸ் அச்சு பற்றி ஒரு பூரண சுழற்சியை ஆக்கும் போது உண்டாகும் உருவின் கனளவை துணிதல் தொடர்பானது. y சமன் f of x எனும் வளை x சமன் a x சமன் b எனும் நேர்கோடுகளால் அடைக்கப்படும் பிரதேசத்தின் எக்ஸ் அச்சு பற்றி 4 செங்கோணங்களினால் சுழற்றப்படும் போது பெறப்படும் திண்மத்தின் கனளவானது பின்வரும் சமன்பாட்டினால் பெறப்படும். அதாவது y சமன் இது y அச்சு, இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. மேற்குறித்த வளையானது y சமன் f of x. இந்த வளையானது எக்ஸ் அச்சு பற்றி 4 செங்கோணங்களினால் சுழற்றப்படும் போது ஒரு உரு ஒன்று பெறப்படும். அந்த உருவின் கன அது x சமன் a என்ற கோடு, அதே போல x சமன் b கோடு. இந்த உருவின் கன அளவு எவ்வாறு துணிவது? இதுல ஒரு சிறு கீழத்தை கருதுனா, இந்த மூடிய உரு அடைக்கிற அதுல ஒரு குறிப்பிட்ட சிறு கீழத்தை கருதும் போது அந்த கீழமானது ஒரு உருளை வடிவான உருவமாக உருளையின் கன அளவு இதுல எக்ஸ் அச்சில் இருந்து இந்த தூரம் y, இந்த அகலம் டெல்டா எக்ஸ். அப்ப இந்த உருளையின் கன அளவுக்கான வாய்ப்பாடு பை ஆர் வர்க்கம் h. பை
ஆறுக்கு பதிலாக y வர்க்கம், hக்கு பதிலாக டெல்டா எக்ஸ். ஆகவே எக்ஸ் குறித்து மேற்குறித்த கன அளவை தொகையிடும் போது உருவின் மேற்குறித்த உருவின் கன அளவு பெறப்படும். ஆகவே பை y வர்க்கம் இன்டு dx ஏயிலிருந்து b. yக்கு பதிலாக இந்த பை என்னது மாறலி, அதை வெளியில கொண்டு வரலாம். a b y வர்க்கத்துக்கு பதிலாக சார்பானது f of x இன்டு dx. இல்ல முழுவதும் வர்க்கம் இருக்கு. அப்ப இதுல fx முழுவதின் வர்க்கம். இது தொடர்பான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். y சமன் வர்க்க மூலத்துக்குள்ள x சக ஒன்றின் கீழ் x வர்க்கம் சக ஒன்று, x சமன் 0, x சமன் 1, y சமன் 0 எனும் வளையினால் உள்ளடக்கப்படும் பிரதேசம் x அச்சு பற்றி 2π rnகளாக சுழற்றப்படுது. இவ்வாறு பிறப்பிக்கப்படும் பையங்கள் 4 அடைப்புக்குள்ள பை சக ln 4 என காட்டுக. ரைட், மேற்குறித்த வளையை y சமன் வர்க்கமூலம் x சக ஒன்றின் கீழ் x வர்க்கம் சக ஒன்று, x சமன் 0, x சமன் 1, y சமன் 0. x அச்சு, இது y அச்சு. மேற்குறித்த வளையானது இவ்வாறு வரையப்படலாம் எனின் y சமன் x சக ஒன்றின் கீழ் x வர்க்கம் சக ஒன்று. இது 2π rn ஊடாக சுழற்றப்படும் போது ஒரு உருவாகும். அந்த உருவின் கன அளவை துணியிட்டாம் x சமன் 0 இந்த கோடு, அதே மாதிரி x சமன் 1. ஆகவே இந்த வளையினுடைய சார்பை தொகையிடுவதன் மூலம் எங்களுக்கு கன அளவு பெருக்கப்படும். பை இன்டு y வர்க்கம் இன்டு dx. பை இல்ல எல்லைகளாக 0,1 0,1. y வர்க்கம், y வர்க்கத்துக்கு பதிலாக வர்க்க மூலத்துக்குள்ள x சக ஒன்றின் கீழ் x வர்க்கம் சக ஒன்று முழுவதின் வர்க்கம் dx. ஆகவே இந்த வர்க்க மூலமும் அரையாமடக்கும் இல்லாம போயிடும். பை இன்டு x சக ஒன்றின் கீழ் x வர்க்கம் சக ஒன்று இன்டு dx. மேற்குறித்த சார்பை தொகையிடுவது எல்லைகளாக 0,1 பை இன்டு இவ்வாறு வைத்து தொகையிடலாம். தனித்தனி உறுப்புகளாக உடைக்கலாம். x இன் கீழ் x வர்க்கம் சக ஒன்று 0 1 dx சக பை இன்டு 0 1 ஒன்றின் கீழ் x வர்க்கம் சக ஒன்றின் கீழ் dx. ரைட், இதுல x வர்க்கம் சக ஒன்று இதுன்ற தொகையீடு, அதாவது இதை வகையீடு, இதுன்ற வகையீடு மேலே இருந்தா நேரடியாக ln வடிவத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப இதுன்ற வகையீடு x வர்க்கத்தை வகையிட்டா 2x, x ஒன்றை வகையிட்டா 0. அவ 2ஆல நாங்க மேலேயும் கீழே பெருக்கி பிரிப்பதன் மூலம் கீழாண்ட வகையீடு மேலே கொண்டு வரோம். அப்ப பையங்கள் 2 lnக்குள்ள x வர்க்கம் சக 1 எல்லைகளாக 1,0 சக பை இன்டு இது ஒன்றுங்கள் x வர்க்கம் சக 1. இது ஒரு tan இன்வர்ஸ் x என்ற வடிவத்தில் இருக்கு. இது இந்த தொகையீடு. ஆகவே இது tan இன்வர்ஸ் x. x ஆனது 0 1. ஆகவே நீ பிரதியிடப்படும் போது 2 x பல 1 போட்டா ln 2 சய x பல 0 ln 1 0 சக பை இன்டு x பல 1 போட்டா tan இன்வர்ஸ் 1 பை பை 4 0 போடல 0. ஆகவே ln பையங்கள் 4 பொது எடுத்தா 2 ln 2
பை இன்ட்டு ரைட். இதை நாங்கள் எங்களோட கேட்ட வடிவத்துக்குன்னா பையங்கள் 4 ln சுட்டிகள் லொக்கில் பெருக்கமாக இருந்தால் நாங்கள் அடுக்களாக கொண்டு எழுதலாம். அப்போ ln 4 சக பை. மேற்குறித்த பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலம் தொகையீடு பிரயோகம் தொடர்பான மேலதிக அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் முதலாவதாக இதன் சுருக்கமாக அதாவது முதலாவது நாங்கள் படித்த தேர்ச்சி மட்டம் y சமன் f of x, x சமன் a, x சமன் b ஆகிய கோடுகளுக்கு இடையில் அடைக்கப்படும் தொகை வளையான அடைக்கப்படும் பரப்பானது a-லிருந்து b f of x into dx-னால் தரப்படும். அதே போல இரண்டு வளைகள் y சமன் g of x, x சமன் a, x சமன் b அடைக்கப்படும் பரப்பானது x சமன் a, x சமன் b. மேற்குறித்த சமன் a-லிருந்து b f of x minus g of x into dx-னாலும் அதே போல y சமன் f of x என்ற வளை x அச்சு பற்றி சுற்றுகை அடையும் போது உருவாக்கப்படும் உருவின் கனளவானது x சமன் a, அதே போல x சமன் b உருவின் கனளவானது மேற்குறித்த சமன்பாட்டினால் தரப்படும். a p பை இன்ட்டு y வர்க்கம் அவ f x முழுவதின் வர்க்கம் இன்டு dx-னால் தரப்படும். தொகையீட்டின் பிரயோகம் தொடர்பான மேற்குறித்த தேர்ச்சி மட்டங்களை பூரணமாக விளங்கிக் கொள்வதன் மூலம் கடந்த கால வினாக்களை செய்வதன் மூலம் தொகையீட்டின் பிரயோகம் தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.